இப்போ நாம சிக்கன் ஸ்பிரிங் ரோல் செய்து பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பேஸ் செய்யணுங்க. அதுக்கு மைதா மாவை எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றணும். நம்ம சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ற மாதிரி தாங்க, வேற ஒரு மாற்றமும் இல்லைங்க. இதுல எண்ணெய் தேய்க்கும் போது அதை விட கொஞ்சம் தின்னா தேய்க்கணும், அவ்வளவுதாங்க. வேற ஒரு மாற்றமும் இல்லைங்க. நீங்க சப்பாத்தி செய்யற மாதிரியே எல்லாமே ரெடி பண்ணிக்கோங்க. இத அரை வேக்காடு தாங்க வேக விடணும், ஃபுல்லா வேக விடக்கூடாது. சிக்கன் ஸ்பிரிங் ரோலுக்கு பேஸ் ரெடிங்க. இப்போ இதுக்குள்ள வைக்கிற ஸ்டஃப்பை ரெடி பண்ணுவோங்க. ஃப்ரை பேனில் எண்ணெய் சூடானதும் பொடிசா வெட்டின வெங்காயத்தை போடுங்க. இது கூட இஞ்சி பூண்டு விழுத போடுங்க. கோசையும் பொடிசா வெட்டி போடுங்க. கேரட்டு, குடமிளகா எல்லாமே பொடிசா தான் வெட்டி இருக்கணுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ சோயா சாஸ், கிரீன் சில்லி சாஸுங்க, இதையும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கொந்திய சிக்கனுங்க, அதாங்க கீமா பண்ண சிக்கன். இதுக்கு சிக்கன் கீமா பண்ணி தாங்க போடணும். அப்போதான் காய்கறி சிக்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுவையாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கணுங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கின அப்புறம் உப்பு போடணுங்க. கொஞ்சம் அஜினமோட்டோ போட்டுக்குங்க, தப்பில்லை. ஏன்னா அதிகமாக போட்டால் தான் பிரச்சனைங்க. அஜினமோட்டோ போட்டு 7 நிமிஷம் வதக்கணுங்க. இது ஃபுல்லாக வேகணுங்கிறது அவசியம் இல்லை, 3/4 வாசி வெந்தால் போதுங்க. மீதி உள்ள 1/4 வாசி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, அப்போ வெந்துடுங்க. இப்போ இந்த 3/4 வாசி வெந்த சிக்கன் பாதி வெந்த சப்பாத்தியில் வச்சு சுருட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இது தாங்க சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல். இதை எப்படி வச்சு சுருட்டுறது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸ்டஃப் வச்சுட்டோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு நேராக ஆக்கிடலாங்க. நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு சைடு இதே மாதிரி மடிச்சுக்கணுங்க, அடுத்த சைடு அதே மாதிரி மடிச்சுக்கணுங்க. இப்படி 2 சைடும் மடிச்சிட்டோம்ல. இப்போ மைதா மாவு தண்ணியில் கரைச்சி பசை மாதிரி செய்து சப்பாத்தியில் 4 பக்கமும் தடவணும். அப்போதான் ரோல் பண்ணும்போது ஒட்டும். கவனமா பார்த்துக்கோங்க. மடிக்காத ஒரு பகுதியை மேல் நோக்கி மடிச்சு டைட்டா சுத்தணுங்க. லூசா சுத்திடக்கூடாது. லூசா சுத்தினா உள்ள இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். சரியா? இந்த மாதிரி நல்லா டைட்டா சுத்தணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் ரோல் ரெடிங்க. இதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஞாபகம் இருக்கட்டுங்க, இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதால மேலே இருந்து போடாதீங்க, ஏன்னா எண்ணெய் உங்கள் மேலே தெரிச்சிடும். ரொம்ப கவனமாக எண்ணெய்க்கு பக்கத்தில் வச்சு போடுங்க. இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ள நல்லா பொன்னிறத்துக்கு பொரிஞ்சிடுங்க. இப்போ உங்கள் சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் ரெடிங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? எடுக்கிறதுக்கு முன்னால் ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க எடுக்கணும். அப்போ தாங்க எண்ணெய் எதுவும் தங்காது. இதை ரொம்ப ப்ரௌனிஷ் ஆக்கிடக்கூடாதுங்க. இந்த கலர் சரியாக இருக்குங்க, அதாவது கோல்டன் எல்லோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் தாங்க. வால் பண்ணுற பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிக்கன் ரோலை கொடுத்தா வாலை சுருட்டிக்கிட்டு உங்கள் காலையை சுற்றி சுற்றி வருவாங்கங்க.